வணக்கம். இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு நீங்கள் புலம்பாதீங்க, எடுத்துன்ன 7.5 சனி வந்துருச்சு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கும். குரு செவ்வாய் சேர்ந்துருக்காங்க ஆகஸ்ட் மாதத்தில். அருமையான பலன்கள் கொடுப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு. சரியா, குரு செவ்வாய் எந்த இடத்துல சேர்ந்துருக்காங்கிறது முக்கியம். 3ஆம் இடத்துல, அது தைரியம் வீரியஸ்தானம் அதிகரிக்கும். தைரியம், ஒரு வீரியம், ஒரு முயற்சி, அதுக்கு பின் வெற்றி. ஒரு முயற்சி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி, அந்த முயற்சினால் கிடைக்கிற வெற்றி அப்படி சொல்லலாம். அடுத்து 6ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்காங்க. அடுத்து 5ஆம் வீட்டில் சூரியன் இருக்காங்க. ராகு கேது 1 and 7 இருக்காங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ரமாயிருக்காங்க. வக்ரம்னா என்ன, சனி பகவான் வக்ரமான என்ன பலன்கள், அதுவும் மீனராசிக்கு சனி பகவான் வக்ரமான என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ டாபிக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குரு செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யும். இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகுது. குருவு செவ்வாய் சேர்ந்தங்காட்டி உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகுது. லார்ட் ஆஃப் 9 and 10 கன்ஜெக்ஷன் ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா, ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா பொருளாதாரமும் நல்லா இருக்குது, ஜாப் அண்ட் பிஸ்னஸும் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இல்லை ஒரு 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 ரிலீஃபாக இருப்பீங்க, ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். பட் சம்திங் ஏதோ கிடைக்க போது, அது ரொம்ப நல்லதாக கிடைக்க போகுது. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அது ரொம்ப நல்லதாக கிடைக்க போகுது. அது யாரால் கிடைக்க போகுது அப்படின்னா குருவு செவ்வாயினால. ஸோ அதனால் யாராச்சும் ஒருத்தவங்க மூத்தவங்கனால உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரியான பலன்கள் வரலாம். அதாவது அண்ணன் அக்கா இவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை இதெல்லாம் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களோட லீடு, இவங்க மேனேஜர், இவங்க மாதிரி கூட உங்களுக்கு உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி, இவங்க நல்லா, இந்த பையன் நல்லா வேலை செய்கிற அப்படி, இந்த பொண்ணு நல்லா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா தான். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கான ஊதியம் கிடைக்கணும்ல, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்ல, அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும்னு சொல்ல வரேன். பிஸ்னஸும் அப்படி தான். அதாவது கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, 7.5 சனியில் இழுத்து மூடிட்டு போயிடலான் இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த டைம், இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. குரு செவ்வாயோட கூட்டணி சூப்பராக இருக்குது 3ஆம் வீட்டில். அதனால் ஒரு முயற்சி, ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு முயற்சி எடுங்க, ஒரு தைரியத்தினால ஒரு முயற்சி எடுங்க. அந்த முயற்சி வெற்றியில் போய் முடியும். ஓகே. அடுத்து உங்கள் லைஃப் இப்படியே போயிடாது. நான் இது முக்கியமாக சொல்லிடுறேன். 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, உங்கள் லைஃப் இப்படியே போயிடாது. நீங்கள் ரொம்ப அது இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்படி தான். ஓகேவா. ஸோ 30 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சனி பகவான் வரப்போ, அந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறப்போ அப்படி தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லைஃப் இப்படியே போயிடாது மீனராசிக்காரங்களுக்கு. ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே சொன்ன மாதிரி தான், மேலே சொன்ன மாதிரி தான். கெரியர் சூப்பராக இருக்குது. இந்த மந்தில் அமோகமாக இருக்குது. குரு செவ்வாயோட பலன்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சதை நீங்கள் அதை அடைவீங்க. அதுக்கு உங்களோட முயற்சி கொஞ்சம் தேவைப்படுது. ஓகேவா. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, இந்த மாதம் ஃபேமிலியில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் என்ன இப்போ ஒன்று நல்லதை சொன்னீங்க, ஒன்று கெட்டதை சொல்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதானே நான் சொல்கிறேன். அதனால் என்னென்ன இதெல்லாம் எப்படி நெகட்டிவாக இருக்கோ அதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா. அதாவது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி யாருக்கு அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கொஞ்சமான ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், ஏதோ ஒரு மனப்போராட்டம் வரலாம். அதே மாதிரி லவ்வர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகேவா. இல்லைன்னா நீங்கள் வரன் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ, இல்லை நீங்களே வரன் பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்கள் அக்காக்கோ தம்பிக்கு யாருக்காச்சும் வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கரெக்டாக செலக்ட் ஆகாமல், இல்லை இதுதான் கரெக்டா, இல்லை நான் இதை ஓகே பண்ணிட்டா, இல்லை நான் தள்ளி போட்டுட்டா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனான டிசிஷன் இருப்பீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கிற டைமில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஸோ இந்த மந்த்து பொறுத்த வரைக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தால் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனா, இந்த மாதத்தில் நீங்கள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க, முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். அது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காததும். ஸோ உங்கள் சுயஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எப்படி தசா புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா அது பொறுத்து தான் உங்களோட பலன்கள் பெருசாக வேறுபடும். ஸோ அதனால் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைன். பட் நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பாக போகலாம், இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷனான குழப்பத்தில் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்ல வரேன்.
நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்கு வரலாம். மாணவர்களுக்கு சனி வந்து வக்ரமாக இருக்கிறார் இங்கே 12ஆம் இடத்துல. மீனராசிக்காரங்களுக்கு வந்து மீனராசி மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பல முறை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சியை அடைந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருப்பார் சனி பகவான். அப்படி தான் எல்லாத்தையும் படாதபாடுபடுத்துகிறாங்க. பிஸ்னஸ் ஜாபில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களா சரி, எல்லாத்தையும் அப்படி தான். ஆனால் வந்து பாடம்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். பாடம்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, எக்ஸாம்பிளுக்கு மாணவர்கள்கிட்ட வந்துட்டா நல்ல மார்க் எடுக்கலின்ட்டு டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் திட்டுவாங்கல்ல. எதுக்கு திட்டுறாங்க? ஏன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், அச்சீவ் பண்ணணும்னு தானே வீட்டில் திட்டுறாங்க. ஸோ அதை நீங்கள் ஏன் மைண்டில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் சொல்ல வர. அதாவது நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு யாருக்காச்சும் பார்க்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஏன் வந்து இது இப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு டீச்சரோ ஒரு பேரண்ட்ஸோ எதுக்கு வந்து தண்டிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அவனோட பெஸ்ட்டை போட்டு அவன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தானே. அந்த மாதிரி தான் சனி பகவான் மீனராசிக்காரங்களை வந்து கொஞ்சம் சோதிக்கிறாரு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சோதிக்கிறாரு. எனக்கு அது புரியுது. பட் அதிலிருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்ல வரேன். ஏன் வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்கள் பையனை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் மீனராசிக்காரங்களை இருந்து உங்களை வந்து சனி பகவான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? என்னடா இப்படி பேசுகிறான்லாம் நினைக்காதீங்க. ஒரு ஜஸ்ட் ஃபார் காமெடி. அதுதான் உண்மை. ஓகேவா? ஃபைன், அதுதான் உண்மை. அதனால் வந்து நீங்கள் அது அந்த ஒரு பாடத்தை வந்து நீங்கள் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அது வந்து சோதனையாக எடுத்துக்காதீங்க. அனுபவமாக எடுத்துக்கோங்க, சோதனையை எடுத்துக்காதீங்க. அதனால் வந்து மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான காலகட்டம்னே சொல்லலாம். பட் நான் ஒன்று சொல்கிறேன், மாணவர்களுக்கு, மீனராசி மாணவர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. திருப்பி முயற்சி எடுங்க. ஏன்னா புதன் வந்து 6ல் இருக்காங்க, குரு வந்து 3ல் இருக்காரு. அதனால் முயற்சி கடினமாக தேவைப்படுது. வெற்றி கிடைக்கிறதுக்கு வந்து முயற்சி கடினமாக எடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு. அதை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் சொல்கிறவங்களோட பேச்சு கேளுங்க, அப்பா அம்மாவோட பேச்சு கேளுங்க, டீச்சர் சொல்கிற பேச்சு கேளுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீ என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் அப்படின்லாம் எதிர்த்து பேசாதீங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அவங்க சொல்கிறத படி நீங்கள் நடந்தால் தான் உங்கள் லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு எப்படின்னா, ஒரு 30 to 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னடா நீங்கள் உங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இல்லை எல்லாத்துக்குமே தான் நான் சொல்ல வரேன். பட் நான் 30லேருந்து 40 வயசில் இருக்கிற பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஏன்டா இப்போ 7.5 சனி வந்துச்சு, நான் பாட்டுக்கு 7 தாண்டா இருந்தேன், என்ன ஏன்டா திருப்பி அடிக்கிறீங்க? ஏன்னா ஜாபுக்கு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும், உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், உங்கள் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், ஃப்யூச்சர் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பிளானிங் இருக்கும். அதில் இது ஒரு பிளானிங்கை வந்து இவர் வந்து உங்களை வந்து ஆட்டை கலைக்கிறாருல. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்துட்டு இருப்பீங்க கரெக்டாக. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே ஃபைன், நீங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நிறையா விஷயம் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இது போக நம்மளுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும், வீட்டில் பார்த்துக்கணும், வேலையை பார்க்கணும். இது போக எனக்கு 7.5 சனியில் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கதறது எனக்கு புரியுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, டஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்கள். டஃப் ஃபேஸ் வந்து இருக்க தான் செய்யும், பேட் ஃபேஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து அதிலிருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது லாஸ் ஆச்சுன்னா அது எதனால் லாஸ் ஆச்சு, யாரை நம்பினேன் அப்படிங்கிறத யோசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதில்லை, யாரை நம்பினேன் அப்படின்னு யோசிங்க. அப்போ நம்மளே வந்து ஒரு முடிவெடுப்போம் இல்லை, நம்மளே இனிமேல் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். அப்போ அது ஒரு அனுபவம் தானே. அதை ஏன் சோதனையாக எடுத்துக்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது லாஸ் ஆயிடுச்சு, அப்படியே வந்து இழுத்து மூடாமல் எதனால் லாஸ் ஆச்சு உங்களுக்கு புரியுதில்லை. ஒரு ஜாப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப ஏன் வந்து லீடு என்னை மட்டும் திட்டுறான், அப்போ நான் என்ன வந்து தப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாவே நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம்ல. அதுதான், அதை வந்து நம்ம சோதனை எடுத்துக்காமல் ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ராப்ளம் வராமல் பெண்கள் வந்து இந்த ஒரு விட்டு கொடுத்து போங்க. உங்கள் மைண்ட்லேயே நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு போராட்டத்தில் இருப்பீங்க, மனப்போராட்டத்தில் இருப்பீங்க. இது போக யாராச்சும் சும்மா ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ண வந்தாவே நீங்கள் வந்து ஏதோ கோவப்படுவீங்க. பட் ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்க்கோங்க இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, நான் சொன்னதான் ஏற்கனவே 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஹெல்த்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஓகேவா? அவ்வளோதான் சொல்லுவேன். வண்டி வாகனம் ஓட்டுறப்பெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்கல, என்ன எதுக்கு தேவையில்லாமல் வண்டி வாகனத்தை இழுக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்து நீங்கள் போகிறப்போ, நடக்கிறப்போ சரி, ஸ்விம் பண்ணுறப்போ சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ட்ரெக்கிங் போகிறப்போ சரி, ஏதோ ஹில்ஸுக்கு போகிறப்போ சரி, எங்கே போகிறதா இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் முக்கியம் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அலட்சியமாக இருக்காதீங்க. 7.5 சனி போயிட்டுருக்கிறப்போ சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் பார்த்துட்ருப்பார் இந்த மீனராசிக்காரங்களை எந்த விஷயத்தில் அலட்சியமாக இவன் இருக்கான், அவன் அசால்ட்டாக எந்த விஷயத்தில் இருக்கான், அதில் ஒரு தட்டுவான் அப்படின்னு தட்டுவார். உங்களுக்கு புரியுதில்ல? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்சியமாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து 100% வந்து எஃபோர்ட், கான்ஃபிடென்ட் அண்ட்
கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஒரு விஷயத்த வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுறப்போ நீங்கள் அதிலிருந்து வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு ஒரு சீரியஸ்னஸாக பண்ணுறப்போ அவரே வந்து விலகிடுவார். ஓகேவா? அப்போ இவன் வந்து இவ்வளோ உஷாராக இருக்கா இந்த விஷயத்தில், நம்ம இவனை வந்து ஓகே விட்டுறலாம் அப்படின்னு. அவருக்கு என்னென்னா வந்து ஃபுல் எஃபோர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு காசு வரணும், எனக்கு வந்து பணம் வரணும், இல்லை எனக்கு வந்து ஏதோ ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணாமல் ஹெல்த் நல்லா இருக்குமா? எந்த ஒரு வேலைக்கு கஷ்டமாக போய் வேலை பண்ணாமல் நம்ம வந்து காசு சம்பாதிக்க முடியும்? அது நிலைக்காதுல்ல. அப்படி நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் ஒரு விஷயம் இருக்குது. 7.5 சனியில் எல்லாரும் முடிஞ்சு போனவங்கள தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. 7.5 சனியில் வந்து டாப்புக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே வந்து நெட்டில் எடுத்து போட்டு பாருங்கள். 7.5 சனி போய்கிட்டு இருப்போ யாரெல்லாம் எப்படி ஆனாங்க அப்படின்ட்டு. ஏன் நரேந்திர மோடி எடுத்துக்கோங்க. அவர் 7.5 சனியில் தான் வந்து பிஎம் ஆனார், பிரைம் மினிஸ்டர் ஆனார். அதனால் வந்து எல்லாத்தையுமே அது இறக்கி விடாது. நம்ம அது வந்து எல்லாரும் வந்து அதை வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க. 7.5 சனி அவ்வளோதான், இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா முடிஞ்சு, வெளியில் போனால் ஆக்சிடென்ட் ஆகும், வெளியில் போனால் கை கால் உடையும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ 7.5 சனியில் அவர் வந்து ஏன் பிரைம் மினிஸ்டர்னார்? அதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க பாவ புண்ணியம், அவங்கவுங்க எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பூர்வ ஜென்ம புண்ணியம் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் இங்கே வரும். ஓகேவா? நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சீங்களோ, நான் இந்த ஜென்மத்தில் எதுவுமே செய்யலையே, நான் நல்லா தான் போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்கல, அதனால தான் இப்போ உங்களுக்கு கஷ்டப்படுத்தலாம். அது ஒரு கணக்கு இருக்குது. சனி பகவானாவே என்ன கர்மகாரகன் தானே. ஸோ அதனால் நான் இந்த ஜென்ரல் டாபிக் ஏன் சொல்கிறேன்னா, 7.5 சனி எல்லாருமே ஏன் பயப்படுறீங்க? அது ஒன்றும் பெருசெல்லாம் பண்ணாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கரெக்டாக போனீங்கன்னா. ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க. அந்த வண்டியில் வந்து சரி ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கிறீங்க. கரெக்டாக வந்து ஹெல்மெட் போட்டு இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வந்து ரெனியூ பண்ணிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கால இருக்கிற டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பார்த்து நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஹெல்மெட் போடாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து அவர் பார்த்து பயப்படணும். ஏன்னா ஃபைன் கட்டணும் இல்லை, இல்லைன்னா சாவி பிடிங்கி வச்சுக்குவார்ல. அப்போ உங்களுக்கு லாஸ் இல்லை. அது வந்து சனி பகவான். இப்போ நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுட்டு போனால் உங்களை அவர் எதுக்கு நிறுத்துறாரு? உங்களுக்கு அவர் எதுக்கு ஃபைன் போடுறாரு? அப்போது தப்பு உங்கள் மேலே இருக்குல்ல. கரெக்டாக இல்லையே? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தப்பு உங்கள் மேலே இருக்குல்ல. அப்போ வந்து அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேர்லெஸ்ஸாக போயிட்டு ஹெல்மெட் போடாமல் போனால் அவர் பிடிச்சி ஃபைன் போட தான் செய்வார். ஓகேவா? மற்றவன்லாம் விடுங்க, மற்றவன் தப்பிச்சுட்டு போயிடுவான். அவனோட கணக்கெல்லாம் இல்லை. அவரும் உங்களை இப்போ பார்க்குறாரு. அப்போ அவர் பார்க்குறப்ப, இன்ஸ்பெக்டர் பார்க்குறப்ப, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பார்க்குறப்ப நீங்கள் சிக்கனா உங்களை பிடிப்பார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெளியில் போகிறப்பெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்லேயும் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமே கேர்ஃபுல்லாக பண்ணுறப்போ, ஒரு ஹானஸ்ட்டாக, ஒரு நேர்மையாக, ஒரு கரெக்டாக பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு நன்மையான பலன்களை தரும். நம்ம வந்து அதை வந்து ஏமாற்றி பண்ணுறது, மற்றவங்களை ஏமாத்தினா தான் அதுக்கான பலன்கள் டபுள் மடங்காக நம்மளுக்கு திரும்பி வரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்ல வர 7.5 சனி. அவர் அதுதான் நீதிமான் இல்லை, கர்மக்காரங்க நீதிமான். நீங்கள் என்ன வந்து ஒரு நன்மை செய்கிறீங்களோ அதை வந்து டபுள் மடங்காக கொடுப்பாரு. தீமை செஞ்சாலும் அதையும் டபுள் மடங்காக கொடுப்பாரு. ஓகேவா? நீங்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா, சனி பகவான் ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் நேர்மையாக இருக்கிறாருல. நேர்மையாக இருந்து யாருக்கும் பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைனில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாவே போதும். ஸோ வேறு ஹெல்த் இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது வெளியில் போகிறப்போ சரி ஹெல்மெட் போட்டு சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சனி பகவான் தான், நான் தான் சொன்னேன்ல, எதில் வந்து அலட்சியமாக இருக்கிறீங்களோ அவர் அதில் தான் வந்து பார்த்து அடிப்பார். நீங்கள் எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தில் பண்ணிட்டுருக்கிறப்போ வந்து உங்களுக்கு எதுலேயுமே வந்து ஒரு சோதனையோ ஒரு தோல்வியோ வராது. வந்தாலும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதோ ஒரு கேர்லெஸ்னால தான் அது தோல்வியோ ஒரு அனுபவமும் வந்திருக்கும். அதை வந்து அடுத்தது அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு புரியுதில்ல? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸில் எதுவும் இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கிறப்போ, நடக்கிறப்போ சரி, எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கிறப்போ சரி, ஏதாச்சும் நீங்கள் கால் முட்டி, ஏன்னா அது ரிலேட்டடாக முட்டி கீழே இருக்கிற பகுதிகளில் காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பயப்படுத்துறீங்கலாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் நான் பயப்படுத்தலை. இல்லை, நான் வந்து இருக்கிறத சொன்னேன், அவ்வளோதான். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்து அதுலேயும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட பலன்கள் எப்படி நல்லதாக இருக்கா, தீமையாக இருக்கா, நன்மையாக இருக்கா, தீமையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அதோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதை அப்போ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பலன்கள் தேவைப்படலாம், உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பலன்கள் தேவைப்படலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கீழே வந்து இது பண்ணுங்கள், ஆமாம் எனக்கு இது நடந்துச்சு, இல்லை எனக்கு இது நடக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். எங்கள் டீம் வந்து அதுக்கான எஃபர்ட் நாங்கள் எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வேணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் அதுக்கும் ரெடியாக இருக்கோம் எங்கள் டீம். ஏன்னா உங்களுக்கு என்ன பலன்கள் வேணும் எங்களுக்கு தெரியாது. இப்போ குரு வக்ர பலன்கள் அடுத்து நாங்கள் போட போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து வேறு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். நானும் எங்கள் டீமும் ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் நான் படிக்க ரெடியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பலன்களை கேட்டுட்டு மட்டும் போகாமல் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அது இதில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இதில் கேர்ஃபுல்லாக இருங்க, இதில் ஓகேனா இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருங்க. அதனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் மீனராசிக்காரங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி, வணக்கம்.